வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் 15 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முதல்வர் விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் அதிரடிப்படையின் ஐஜியாக பவானீஸ்வரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஜிபி அலுவலக ஐஜியாக அவினாஷ் குமார் அவர்களும், சிவில் சப்ளை டிஜிபியாக வெங்கட்ராமன் அவர்களும் நியமனம் செய்து தற்பொழுது அறிவிப்பாணையானது வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு துறை அதிகாரிகளும் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 15 ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெங்கட்ராமன் பார்த்தமையினால் தற்பொழுது டிஜிபியாக நிர்வாகத்திற்கு சென்னைக்கு நியமனம் இருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு டிஜிபி சிவில் சப்ளை சிஐடியாக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பவானீஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் ஐஜியாக இருந்த நிலையில் தற்பொழுது அவர் சிங்கப்பெண் அதிரடிப்படையின் ஐஜியாக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவினாஷ்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அவர் காத்திருப்பு பட்டியலில் இருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு ஐஜி பொது அந்த பதவியானது தற்பொழுது பிரவீன்குமார் அபிமன்யு அவர்களுக்கு பதிலாக வழங்கப்பட்டிருக்கிறது. பிரவீன்குமார் அபிநவு அவர்களும் பார்த்தீங்கன்னால் ஐஜியாக இருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு வடக்கு பிரிவு ஐஜியாக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சரவண சுந்தர் ஐபிஎஸ் அவர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருந்த நிலையில் தற்பொழுது அவர் குற்றப்பிரிவின் ஐஜியாக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மகேஷ் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னால் டிஐஜியாக இருந்த நிலையில் அவர் காத்திருப்பு பட்டியலில் இருந்தார். தற்பொழுது அவருக்கு டிஐஜி வேலூர் ரேஞ்ச் அந்த பதவியானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு தற்பொழுது டிஐஜியாக தற்பொழுது லா அண்ட் ஆர்டர் சவுத் ஜோன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பிருந்தா ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னால் அவருக்கு எஸ்பியாக நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அவர்களுக்கும், ஷானாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னால் கள்ளக்குறிச்சி எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரவிந்த் ஐபிஎஸ் அவர்கள் தற்பொழுது காஞ்சிபுரம் எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்கள் தற்பொழுது டிசிபி லா அண்ட் ஆர்டர் தாம்பரத்திற்கு நியமனம் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சதீஷ்குமார் அவர்கள் தற்பொழுது எஸ்பியாக தற்பொழுது அவர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ரவீந்திரகுமார் குப்தா ஐபிஎஸ் அவர்கள் தற்பொழுது எஸ்பியாக தற்பொழுது நியமனம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டுக்கு நியமனம் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு துறைகளின் அதிகாரிகளும் அடுத்தடுத்து இடமாற்றம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு வார காலத்திற்கு பல்வேறு துறை அதிகாரிகளும் பணியிட மாற்றம் இருக்கும் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.